எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க. மற்ற எல்லா ராசிக்காரங்களை விட கும்ப ராசிக்காரங்க தான் இந்த சனி பயிற்சியை பத்தின பலன்களை அதிகமா எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கீங்க. காரணம், அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். கடந்த ஒரு 5 ஆண்டுகளா இந்த சனி வந்து உங்களை ரொம்பவே வச்சு செஞ்சுட்டு இருந்தார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வாழ்க்கையில கொடுமையான கஷ்டங்கள், போராட்டங்களை சனி வந்து கொடுத்திருக்காரு. ஸோ அத்தகைய சனி வந்து கடந்த 5 ஆண்டுகளை நீங்க பட்ட பலனாக இனி வரும் காலகட்டத்தில் மெல்ல மெல்ல நல்ல ஒரு மாற்றங்கள் நடக்க போகுதுங்க. அது என்னன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம். முதல்ல சனி பயிற்சி எப்ப நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி தற்போது இருக்கின்ற கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் பயிற்சியாய் மீன ராசிக்கு செல்கிறார். எவ்வளவு காலகட்டங்கள் மீனத்துல இருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் சனி வந்து உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க போறார். அதாவது ஜென்ம சனி அப்படின்ற அமைப்பை விட்டுட்டு சனி வந்து தற்போது பாத சனியா ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போக போகிறார். ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 மாதங்கள் சனி வந்து உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க போறார். கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 ஆண்டுகள் வாழ்க்கைய ஒரு போராட்டம் தான். அதிலும் குறிப்பா கடந்த ஒரு 2.5 வருஷமா நீங்க பாத்தீங்கன்னா, எந்த ஒரு காரியத்திலையும் தடை தாமதங்களை கண்டிப்பா கொடுத்திருப்பார் சனி. ஒரு அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு நிலையில நான் வந்து ஒரு என்ன சொல்றது, என்னோட வாழ்க்கை இந்த கும்பராசியே ஒரு துன்ப ராசி அப்படின்ற மாதிரியான நிலைமைக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு கொடுமையான கஷ்டங்களை சனி பகவான் வந்து கொடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஒரு வீட்டுல ஒருத்தர் கும்பராசியா இருந்தாலும் சரிங்க, அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு கஷ்டத்தை வந்து சனி வந்து கொடுத்துருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம கடந்த காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த குருவினுடைய நிலையும் அந்த அளவுக்கு சாதகமா இல்ல, ராகுனுடைய நிலையும் அந்த அளவுக்கு சாதகமா இல்ல. 2ஆம் இடத்துல ராகு இருந்தும் 8ஆம் இடத்துல கேது இருந்தும் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு தன்மையில இருந்திருக்காதுங்க. வாழ்க்கையில நிறைய விஷயங்கள பிரச்சனை, போராட்டம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வாழ்க்கையை வந்து சனி வந்து கொண்டு போயிருப்பார். சரிங்களா? அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, இளைய பொறுத்தருக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்காதுங்க. படிச்ச படிப்புக்கேற்ற வேலையை கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டீங்க. அதிகமான வேலை, குறைவான சம்பளம் அப்படின்ற தன்மையில இருந்திருப்பீங்க. அதே மாதிரி வியாபார ரீதியாகவும் சரிங்க, தொழில் அமைப்புகளையும் சரிங்க, நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். வியாபாரத்தில் நஷ்டமாயிருக்கும். நிறைய பேர் வியாபாரத்தை இழுத்து மூடிட்டே போயிட்டு இருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் பெரிதளவுக்கு போயிருக்க ரொம்ப ஒரு மாதிரி மந்தமான ஒரு தன்மையில தான் கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக கண்டிப்பா இருந்திருக்குங்க. ஆனா இந்த சனி பயிற்சி கண்டிப்பா இளைஞர்களுக்கு வந்து நல்ல ஒரு உரிய ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும். வியாபாரம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இளைய பொறுத்தவரைக்கும் இது வரைக்கும் செட்டில் ஆகாதவங்களுக்கு இந்த சனி பயிற்சியிலிருந்து மெல்ல மெல்ல வாழ்க்கையில மாற்றங்கள் ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு மேன்மையான பலன்கள் கண்டிப்பா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒண்ணு, இந்த சனி பயிற்சி ஆன பிறகு மன அழுத்தம் கண்டிப்பா குறையும். முழுமையா அந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் வந்து வெளியே வருவீங்க. அதுவே ஒரு பிளஸ் தான். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா, குறிப்பா பொருளாதார ரீதியா சனி ஓரளவுக்கு வளர்ச்சியை கண்டிப்பா கொடுப்பாரு. ஏன்னா குரு ராசிக்கு 5ல இருந்து ராசியை பாக்குறாருங்க. லாபஸ்தானத்தையும் குரு பாக்குறாரு. லாபாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கும்போது நிச்சயமா இந்த காலகட்டம் பொருளாதார வளர்ச்சியை உண்டு பண்ணி கொடுக்கும். வேலை, தொழில், வியாபாரம் போன்ற ஜீவன விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள், குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்த பிரச்சனைகள், மன அழுத்தம், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, அது மட்டும் இல்லாம சொந்தக்காரங்க கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாம வீட்டுல வந்து ஒரு சுபகாரிய தடை, ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் கடந்த காலம் இருந்திருக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி வரும் காலகட்டங்கள்ல கண்டிப்பா சரியாகும். தோல்வி அப்படின்ற விஷயம் இனி வரும் காலத்துல மெல்ல மெல்ல உங்களுக்கு வெற்றியா மாறும். சரிங்களா? எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு தடை, ஒரு தாமதம் அப்படின்ற விஷயங்கள் இருந்தவங்களுக்கு இனி வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி தான் நீங்க பயணிக்க போறீங்க. அதிலும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, 2026 2வது பகுதியில இருந்து உங்களோட வாழ்க்கை வேற மாதிரி மாறும் கண்டிப்பா. ஏன்னா குரு ராசிக்கு 6ல வந்து உச்சமானாலும் கூட அவர் தன்னுடைய 2ஆம் இடத்தை பார்ப்பார். 2ஆம் இடத்துக்குரிய சனியை வந்து பார்க்கறது சிறப்பான ஒரு அமைப்பு தான். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த எல்லா சாதகமற்ற நிலைகளும் கண்டிப்பா மெல்ல மெல்ல இனிமேல் மாற ஆரம்பிக்கும். சரிங்களா? கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக வந்து பாத்தீங்கன்னா தட்டி போயிருந்த, தடையாகி கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே இனி உங்களை தேடி வந்து ஒட்டி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமா கண்டிப்பா நீங்க கண்கூடா பார்க்க போறீங்க அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? இனி வரும் காலகட்டங்கள்ல கொஞ்சம் சிறிதளவு முயற்சி, பெரிதளவு வெற்றி அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தான் கும்பராசிக்காரங்க வரப்போறீங்க அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம 7 சனி முழுமையா 2027ல முடியுதுங்க. ஆனா 2026 2வது பருவத்துல உங்களோட வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களை நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா சனி வந்து குரு பார்வையில வந்துட்டாவே கண்டிப்பா சனி வந்து நன்மை செய்ய கடமைப்பட்ட ஒரு கிரகமா மாறிடும். ஸோ அந்த வழியில பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நிச்சயமா இந்த சனி பயிற்சியினுடைய 2வது பேரிலிருந்து வாழ்க்கை நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் தள்ளி போய் கொண்டிருந்த இந்த திருமணம், குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகள் இனிமேல் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா
அந்த அளவுக்கு குரு வந்து 5ஆம் இடத்துக்கு வந்துடும். 5ஆம் இடத்துல குரு அமர்ந்து பாக்கியத்தை பார்க்கும்போது கண்டிப்பா பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகளை கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க, உங்க வீட்டுல உங்க பிள்ளைகளோ அல்லது உங்க மனைவியோ அல்லது உங்க கணவரோ யாராச்சும் ஒருத்தவங்க கும்பராசியா இருந்தாலும் கூட அந்த அந்த அளவுக்கு கஷ்டங்கள் கடந்த காலங்கள்ல பார்த்துருப்பீங்க. அந்த கஷ்டங்கள் தற்போது மாறும். உங்க வீட்டுல ஒரு கும்பராசிக்காரங்க இருந்தா கூட அந்த வீடு இனிமேல் செழிப்படையும். அந்த பிரச்சனைகள் கண்டிப்பா விலகும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாழ்க்கையில இனிமேல் சந்தோஷ காற்றை நீங்க சுவைக்க போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நல்ல நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்குங்க. அதிர்ஷ்ட கதவு இனிமே உங்க வீட்டை வந்து தட்ட போகுது அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா கும்பராசி பெண்களுக்கு இந்த சனி பயிற்சியில அதிகமான நன்மைகள் காத்துட்டு இருக்கு. குடும்பத்துல உள்ளவங்க உங்களோட பேச்சு கேட்டு நடப்பாங்க. புகுந்த வீட்டிலும் சரிங்க, பிறந்த வீட்டிலும் சரிங்க, நீங்க மதிப்போடையும் மரியாதையோடையும் நடத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வேலை செய்யற இடத்துல உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம், ஒரு அந்தஸ்து கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, பதவி உயர்வு கிடைக்கிறது, ரொம்ப நாளா தட்டி போயிருந்த விஷயங்கள் எல்லாமே இனிமேல் நல்லபடியா நடந்து முடிய போகுது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா குரு லாபாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கறதும் ராசியை பார்க்கறதாலையும் கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா உங்களுக்கு வந்து உண்டுங்க. ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வைக்கக்கூடிய முறையான வேண்டுதல் கண்டிப்பா பலிக்கும். அதே மாதிரி வியாபாரத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா சிறிதளவு முயற்சி பெரிதளவு வெற்றி அப்படின்ற அமைப்புலாம் சனி வந்து உருவாக்கி கொடுக்க போறார். அதனால வந்து தைரியமா முயற்சி பண்ணுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ப்ராஃபிட்டை பார்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எண்ணங்களை குரு உருவாக்குவார். சரிங்களா? ஏன்னா குரு ராசியை பார்க்கும்போது புனித யாத்திரைக்கு போறது, குடும்பத்தோட வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோயில்களுக்கு சுற்றுலா போயிட்டு வர்றது, நிறைய ஞானிகளுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது, ஸோ ஆலய பணிகள் செய்யறது, ஸோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் சனி வந்து கொடுப்பாரு. ஏன்னா ராசி அதிபதி குருவினுடைய வீட்டுல போய் அமர்றார். குரு ராசியை பார்க்கறனால ஆன்மீகத்துக்குள்ள அதிகமா வந்து நுழையக்கூடிய ஒரு காலகட்டமா. ஏற்கனவே வந்து நிறைய கும்பராசிக்காரங்க நிறைய கோயில்களுக்கு போக ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டங்களை வாழ்க்கையில பார்த்துட்டீங்க. ஏன்னா ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு மன கஷ்டம் வரும்போது தான் மனுஷன் வந்து கடவுளை நம்புவான். பிரச்சனையே இல்லாம சந்தோஷமா வாழ்க்கை போயிட்டு இருக்கும் போது அவன் பெருசா கடவுள் மீது நம்பிக்கை அப்படின்றது மனிதனுக்கு வரவே வராது. சரிங்களா? அது வந்து இயற்கை. சரிங்களா? ஸோ பிரச்சனையை கொடுத்து ஆன்மீகத்துக்குள்ள போகக்கூடிய கிரகம் தான் சனி. ஸோ இப்ப வந்து இந்த சனி வந்து இவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்தா நிறைய பேர் வந்து கோயில்களுக்கே போகாதவங்க கூட கோயில்களுக்கு போக ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க. இனிமேல் இன்னும் அதிகமா போக ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நன்மைகள் அதிகமா நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா வந்து நிறைவேற்ற முடியாத நேர்த்திகள் அனைத்தும் வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் இழுபறியா இருந்து வந்த பேச்சுவார்த்தைகள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நல்லபடியா நடந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமா உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுக்கு போறதுக்காக முயற்சி பண்றவங்களுக்கும் சரிங்க, அதாவது வேலைக்காக போறவங்களுக்கும் சரிங்க, படிப்புக்காக போறவங்களுக்கும் சரிங்க, இந்த காலகட்டம் சாதகமான அமைப்புகளை உண்டு பண்ணி கொடுக்க போது. அதுவும் இந்த சனி பயிற்சியினுடைய 2வது பருவ வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும். 2026 மே மாதத்திற்கு பிறகு வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு. ஆனா இந்த சனி பயிற்சியிலிருந்து அதற்கான அடித்தளங்கள் துவங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா பிரச்சனைகள் கண்டிப்பா குறையுங்க, ஓப்பனா சொல்ல போனா. அது மட்டும் இல்லாம அரசு மற்றும் தனியார் துறை ஊழலுக்கு இதனால் வரைக்கும் கிடைக்காத அந்த பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் மிக்க காவல்துறை, நீதித்துறையில் இருக்கக்கூடியவங்க, அமைச்சர்கள், உயர் அதிகாரிகளுக்கும் சரிங்க, இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும். அதே குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்கள் தொடர்புடைய மக்கள் சார்ந்த பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு ஏற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும். மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கண்டிப்பா தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து சுய தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டம் இதனால் வரைக்கும் இருந்த வந்த தேக்க நிலை கண்டிப்பா மாறுங்க. வருமானம் நல்லா இருக்கும். வியாபாரிகளுக்கு அனைத்து விஷயங்களும் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சரிங்க, அரசு வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கும் சரிங்க, மத்திய மற்றும் மாநில அரசுக்கான போட்டித் தேர்வு எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எழுதி முடிச்சவங்களுக்கு நல்ல செய்திகள் காத்துட்டு இருக்கு. ஏன்னா இதனால் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா எழுத போறவங்களுக்கும் நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்து இந்த காலகட்டத்தில் பணம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கு பெருசா பிரச்சனைகள் அப்படின்றது இனி வரும் காலகட்டங்கள்ல வராது. தாராளமான பணப்புழக்கம் கையில இருக்கும். ஏன்னா லாபாதிபதினு சொல்லப்படக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கறது நிச்சயமா நல்ல ஒரு ஏற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும். கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க, செலவுகள் குறையும் அப்படின்னே சொல்லலாம். அதே ஏன்னா பணம் இருந்தா பாதி பிரச்சனை கண்டிப்பா தீர்ந்துடும். அந்த வகையில பார்க்கும்போது இந்த காலகட்டம் கண்டிப்பா பொருளாதார ரீதியாக அவளுக்கு முன்னேற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவுல இருந்து வந்த பிரச்சனைகள் மெல்ல மெல்ல தீர ஆரம்பிக்கும். எடுத்த உடனே தீராதுங்க. சனி பயிற்சி ஆன உடனே சுவிட்ச் போட்ட மாதிரி லைட் எறிகிற மாதிரி பிரச்சனை தீர்ந்துராது. மெல்ல மெல்லதான் வாழ்க்கையில மாற்றங்கள் ஆரம்பிக்கும். சரிங்களா? அதிலும் குறிப்பா இந்த 2026 2வது பருவத்திலிருந்து வாழ்க்கை நிச்சயமா ரொம்ப நல்லாவே இருக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த காலகட்டத்தில் குறிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா,
இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்தவர்கள் நிச்சயமா கிடைச்சிடும். அதே மாதிரி திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும். குடும்பத்துல ஒற்றுமையும் சந்தோஷம் அதிகரிக்கும். குறிப்பா மன அழுத்தம் உங்களை விட்டு விலகுங்க. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எல்லாமே கொஞ்சம் விலகி போகும். ஒரு ரூம்ல அடைச்சு வச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து எல்லா கதவும் திறந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். ஆனா உங்க தசாபுக்தி நம்ம உங்க சுய ஜாதகம் என்ன தசை நடக்குது அதையும் நம்ம குறிப்பா பார்க்கணும். ஏன்னா தசாபுக்தி உங்களுக்கு நல்ல ஒரு மேஜர் ரோல பிளே பண்ணும். சரிங்களா? தசாபுக்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தசாபுக்தி சரியில்லாதவங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் போகும். பிரச்சனைகள் ஆனா கண்டிப்பா எப்படி இருந்தாலும் குறையும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்துல. அது மட்டும் இல்லாம முடிஞ்ச வரைக்கும் நிறைய வயதுல மூத்தவங்களுக்கும் சரிங்க, அந்த அன்னதானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் செய்யுங்க. சரிங்களா? உங்களால இயன்ற அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இந்த பிரதோஷ நாட்கள்ல பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவ பூஜையில கலந்துக்குங்க. அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour ஆச்சும் கோயில உட்காந்துட்டு வாங்க. நிச்சயமா மனசுக்கு நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்றம் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்.